நீங்க திருச்சியிலயோ, இல்ல திருச்சிக்கு பக்கத்திலயோ இருக்கீங்களா? உங்க பசங்க ஸ்கூலோ, இல்ல காலேஜஸோ படிச்சுக்கிட்டு இருக்காங்களா? அவங்களோட கரியர் சம்மந்தமா தான் நம்ம பேச போறோம். நானும் திருச்சியில தான் இருக்கேன். என் பொண்ணு இப்ப பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே, துபாய்ல இருக்கிற ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் எப்படி என் பொண்ணுக்கு ட்ரெய்னிங் குடுத்தேனோ, அதே மாதிரி கண்டிப்பா எல்லா பேரண்ட்ஸாலயும் அவங்க குழந்தைங்களுக்கு ட்ரெய்னிங் குடுக்க முடியும். இப்ப நீங்க நெறைய நியூஸ் கேள்விப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அண்ட் மைக்ரோசாஃப்ட் இந்த மாரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து 10,000 பேர, 20,000 பேர எல்லாம் வேலைய விட்டு தூக்குறாங்க அப்படின்னு. அப்போ ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம குழந்தையோடைய ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. எல்லாரும் காலேஜஸ பத்தி பேசுறாங்க. ஆனா இப்போ ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்க குழந்தைங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி யாருமே சிந்திக்கிறதே இல்ல. இன்னும் நம்ம அதே மாதிரியான ஒரு பழைய மெத்தட்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஆஸ் அ பேரண்ட்டா நான் என்ன எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டேன்? இதுக்கு நெறைய பணம் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்ல. கொஞ்சமா நேரத்த செலவு பண்ணா போதும். நம்ம இந்த ஸ்கூலையோ, காலேஜஸையோ குறை சொல்லாம, எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்கறது? நான் எப்படி என் குழந்தைக்கு சொல்லிக் குடுத்தேன்? என்னென்ன சேலஞ்சஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன்? என்னென்ன சொல்யூஷன்லாம் அதுக்கு நான் கண்டுபிடிச்சேன்? அப்படிங்கிறத பத்தி நம்ம நெறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். இத பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற பேரண்ட்ஸ், எங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. இத பத்தி நெறைய இன்ஃபர்மேஷன் ஃப்ரீக்வென்ட்டா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். என்னோட டைரக்ட்டாவும் கனெக்ட் பண்ண முடியும். நம்ம வெறும் பேரண்ட்டா இருந்தா மட்டும் பத்தாது. நம்ம குழந்தைங்களுக்கு மென்டாராவும், அதாவது வழிகாட்டியாவும் இருக்கணும்.